அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சியே வெற்றியின் முதல் படி. இன்று மே 2 மற்றும் 3, 2026. அரசு பணி என்ற கனவுக்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இன்றைய சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான முக்கிய நிகழ்வுகள், குறிப்பாக நமது தமிழகத்தின் முக்கிய செய்திகள் என தேர்வுக்கு தேவையான நடப்பு நிகழ்வுகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இறுதியில் உங்களுக்காக ஒரு சிறப்பு கேள்வியும் காத்திருக்கிறது. வாருங்கள், இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். First question. Which member became the first nominated member in India's parliamentary history to serve as deputy chairman of the Rajya Sabha? இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றிய முதல் நியமன உறுப்பினர் யார்? Correct answer, Harivansh Narayan Singh. Next question. What is the name of the initiative launched to promote Indian handlooms globally in April 2026? ஏப்ரல் 2026இல் இந்திய கைத்தறி பொருட்களை உலகளவில் மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட முன்முயற்சியின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர், பாரத் லூம்ஸ் இந்தியாஸ் ஃபேப்ரிக்ஸ் ஃபார் த க்ளோப். பாரத் லூம்ஸ் உலகிற்கான இந்தியாவின் துணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which traditional martial art form was promoted by Padma Shri awardee Bhagwan Das Raykwar, who passed away in 2026? 2026இல் காலமான பத்மஸ்ரீ விருது பெற்ற பகவன் தாஸ் ரேக்வார் எந்த பாரம்பரிய தற்காப்பு கலையை மேம்படுத்தினார்? கரெக்ட் ஆன்சர், புந்தேலி மார்ஷல் ஆர்ட்ஸ். புந்தேலி தற்காப்பு கலைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the name of the scheme launched by the All India Council for Technical Education in April 2026 to promote Indian languages in technical education? தொழில்நுட்ப கல்வியில் இந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவால் ஏப்ரல் 2026இல் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர், வாணி 3.0. வாணி 3.0. Next question. What is the national floor level minimum wage in India as of 2026? 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் தேசிய அளவிலான குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு? கரெக்ட் ஆன்சர், rupees 178 per day. ஒரு நாளைக்கு 178 ரூபாய். Next question. Which insects were discovered to use the Milky Way galaxy for navigation during the night? இரவு நேரத்தில் வழிசெலுத்துவதற்கு பால்வளை மண்டலத்தை பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்ட பூச்சிகள் எவை? கரெக்ட் ஆன்சர், டங் பீட்டில்ஸ். சாணவண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which union territory will host India's first petroglyph conservation park, announced in April 2026? ஏப்ரல் 2026இல் அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பாறை செதுக்கல் பாதுகாப்பு பூங்கா எந்த ஒன்றிய பிரதேசத்தில் அமைக்கப்பட உள்ளது? கரெக்ட் ஆன்சர், லடாக். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which former Rajya Sabha member of Parliament was honored with the Global Green Icon Award in April 2026? ஏப்ரல் 2026இல் குளோபல் கிரீன் ஐகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் யார்? கரெக்ட் ஆன்சர், ஜோகினப்பள்ளி சந்தோஷ் குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who became India's 95th Chess Grand Master in April 2026? ஏப்ரல் 2026இல் இந்தியாவின் 95வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டராக யார் ஆனார்? கரெக்ட் ஆன்சர், அருண்யக் கோஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the name of the AI-powered chatbot launched to combat rising cyber fraud cases in India?
இந்தியாவில் அதிகரித்து வரும் இணைய மோசடி வழக்குகளை தடுக்க தொடங்கப்பட்ட AI ஆல் இயங்கும் சாட்போட்டின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் அபய். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the popular nickname of the Goldman Environmental Prize? கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசின் பிரபலமான புனைப்பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் கிரீன் நோபல், பசுமை நோபல். Next question. How many women were named as recipients of the 2026 Goldman Environmental Prize, marking the first time all winners were female? 2026ஆம் ஆண்டு கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் விருதில் அனைத்து வெற்றியாளர்களும் பெண்கள் என்ற வரலாற்றை உருவாக்கிய நிலையில் எத்தனை பெண்கள் விருது பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர்? கரெக்ட் ஆன்சர் 6 women, 6 பெண்கள். Next question. Which initiative aims to boost the rural digital ecosystem by providing integrated services to villages through technology and physical infrastructure? தொழில்நுட்பம் மற்றும் இயற்பியல் உள்கட்டமைப்பு மூலம் கிராமங்களுக்கு ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குவதன் மூலம் கிராமப்புற டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சி எது? கரெக்ட் ஆன்சர் சம்ருத் கிராம் இனிஷியேட்டிவ், சம்ரித் கிராம் முன்முயற்சி. Next question. What is the name of the unique 3-team football format introduced by IIT Madras? IIT மெட்ராஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட தனித்துவமான 3 அணிகள் கொண்ட கால்பந்து வடிவத்தின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஒமேகா பால். Next question. Who was awarded the title of Miss Sage India 2026? மிஸ் சாகே இந்தியா 2026 பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் நிஷிதா யோகேஷ் அந்தர்கர். Next question. In which city is the Kankaria Coaching Depot, India's first water-neutral railway depot, located? இந்தியாவின் முதல் நீர்நடுநிலை இரயில்வே பணிமனையான கன்காரியா கோச்சிங் டெப்போ எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? கரெக்ட் ஆன்சர் அகமதாபாத். Next question. Which Indian state is hosting India's first 3D semiconductor packaging unit? இந்தியாவின் முதல் 3 பரிமாணம் செமிகண்டக்டர் பேக்கேஜிங் யூனிட்டை நடத்தும் இந்திய மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர் ஒடிஷா. Next question. Who received the prestigious Professor M.S. Swaminathan Award in recognition of his contributions to agriculture in 2026? 2026ஆம் ஆண்டு விவசாயத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி மதிப்புமிக்க பேராசிரியர் M.S. சுவாமிநாதன் விருதை பெற்றவர் யார்? கரெக்ட் ஆன்சர் டாக்டர் C.H. Srinivasa Rao. Next question. What is the primary objective of the Bharat Audyogik Vikas Yojana, also known as Bhavya? பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனாவின் அதாவது பவ்யாவின் முதன்மை நோக்கம் என்ன? கரெக்ட் ஆன்சர் டு ஆக்சலரேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில் வளர்ச்சியை முடுக்கிவிட. Next question. Which space agency unveiled the Nancy Grace Roman Space Telescope in April 2026 to probe the mysteries of dark matter? கரும்பொருளின் மர்மங்களை ஆராய ஏப்ரல் 2026இல் நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கியை அறிமுகப்படுத்திய விண்வெளி நிறுவனம் எது? கரெக்ட் ஆன்சர் நாசா. இன்றைய கேள்வி. Near which town in Tamil Nadu were early Chola sculptures and inscriptions recently discovered on the bed of Kaveri River? தமிழகத்தில் காவிரி ஆற்றின் படுகையில் சமீபத்தில் முற்கால சோழர் கால சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் எந்த ஊருக்கு அருகே கண்டெடுக்கப்பட்டன? இதற்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இன்றைய நடப்பு நிகழ்வுகளின் முக்கிய தகவல்களை விரிவாக பார்த்தோம்.
இந்த தகவல்கள் உங்கள் தேர்வுக்கு தயாராவதற்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயிலுங்கள். அரசு பணி எனும் இலக்கை நிச்சயம் அடைவீர்கள். மீண்டும் நாளை மற்றுமொரு முக்கிய நடப்பு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.